Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நீங்க அதே சுடிதார்லயே வந்திருக்கலாமே சார். அது வந்து ஃபுல்லா எல்லோ சுடி லேடி, அப்புறம் தாய் கிழவி, அது இதுக்கு ஃபுல்லா திட்டுன்னு. அதுக்கப்புறம் ஆர்பிக்கு வந்து நான் பிஆர், அவரும் நானும் அப்படியே என்ன சொல்றது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவங்க வீட்டில் நான் போய் சாப்பிடுவேன், அந்த ரேஞ்சுக்கு கழுவி ஊத்துறாங்க சார். விஜய் வந்து சிரிக்கும் போது எங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க, ஆனால் விஜய் அழும்போது தான் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் ஸ்டில் அ பிக் நிவின் ஃபேன், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. Oh my god. And நிவின் அண்ட் காவேரியை ரசித்த கண்களில் விஜயும் காவேரியும் ரசிக்க முடியாது சார். பட் அகெயின் வீகா இஸ் டெஃபினெட்லி கிரியேட்டிங் மேஜிக், இஸ் நோ டவுட். ஓகே. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட ரெண்டு பேரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ். பேசிக்காக இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த லொக்கேஷன் ப்ரெமிசஸ் ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் பாவம் நீங்கள் நிவினை மட்டும் வேறு வீட்டில் வச்சு விட்டுட்றீங்க. அதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரு வில்லனாகவே ஆக்கியிருக்கலாம் சார். நீங்கள் 100% இன்னும் ஜஸ்டிஸ் பண்ணல சார் மகாநதிக்கு. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் தேர் எட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சுவாரஸ்யத்தை ரொம்ப நாடி போகிற நேரம் அந்த ஆடியன்ஸே உங்களை விட்டு ரொம்ப தொலைவாக போயிடுவாங்க சார். ஆனால் கம்ருதன் வந்து இப்போ வந்து சுவாமி மேலே கை வச்சுட்டாரு, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணி பேசினாலே எங்களை வந்து ஃபுல் ஃபேமிலி டேமேஜ் சார். ஸோ ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறேன், கோ ஸ்டார்ஸ்க்கும் சொல்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. நாங்கள் ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேணாம், அவ்வளோதான். இந்த எஸ்எஸ் மியூசிக்கோட வீடியோ கீழே அவங்கள எப்படி திட்டினாங்கன்றது எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் நோட் பண்ணுவோம். அப்படி இருந்தும் அவங்க நிவின்காக இப்போ வரையும் வந்து நிற்கிறாங்கன்னா நாங்கள் பண்ண ஒரு டீம் ஒர்க் இவ்வளோ பெருசாக வந்து ரீச் ஆகிருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. தேங்க்யூ மேம். அண்ட் யூ டிசர்வ் தட். குட் ஈவினிங் பிபி சார், ஞாபகம் இருக்கா? ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்க அதே சுடிதார்லயே வந்திருக்கலாமே சார். அது வந்து ஃபுல்லா எல்லோ சுடி லேடி, அப்புறம் தாய் கிழவி, அது இதுக்கு ஃபுல்லா திட்டுன்னு. அதுக்கப்புறம் ஆர்பிக்கு வந்து நான் பிஆர், அவரும் நானும் அப்படியே என்ன சொல்றது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவங்க வீட்டில் நான் போய் சாப்பிடுவேன், அந்த ரேஞ்சுக்கு கழுவி ஊத்துறாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். சீரியல் பாக்குறீங்களா? நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தது சார், அந்த மகா சங்கமம் டைம்ல பார்க்கவே இல்லை, செம்ம கடுப்புல இருந்தேன். ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து சுவாமி விஜய் வந்து சிரிக்கும் போது எங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க, ஆனா விஜய் அழும்போது தான் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. That's love. I'm still a big நிவின் fan, அதுல எந்த சேஞ்சும் இல்லை. Oh my god. And நிவின் அண்ட் காவேரியை ரசித்த கண்களில் விஜயும் காவேரியும் ரசிக்க முடியாது சார். ஓகே. ஆனால் நோ அஃபென்ஸ் டு வீக்கா ஃபேன்ஸ், அப்பா திருப்பி திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, ஃபுல் குடும்பத்தையும் சேர்ந்து டேமேஜ் பண்ணுறீங்க. சி, சுவாமிநாதன் ஆஸ் அன் ஆக்டர் இஸ் அன் ஆசம் ஆக்டர். ஓகே. அவர் அழுதான் எங்களுக்கு அழுக வருது, அவர் சிரிச்சா நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஓகே. நீங்கள் கொண்டாடுற மாதிரி தான் நாங்களும் கொண்டாடுறோம். ஆனால் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் டு வீக்கா ஃபேன்ஸ், மற்ற ஆர்டிஸ்ட்டை போட்டு டேமேஜ் பண்ணாதீங்க. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ரீலோ மீம்ஸோ எது கிரியேட் பண்ணாலுமே அவங்கள பர்சனலாக டேக் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அண்ட் எல்லா மனுஷங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. அது நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு மட்டும் வந்து நிவின் கேரக்டர் பற்றி ஏதாவது சொன்னால் செம்ம கோவம் வரும். நானும் பயங்கரமாக சண்டை போடுவேன் இன்ஸ்டாவில், அவ்வளோலாம் ஈஸியெல்லாம் விட்டுட மாட்டேன். பட் ஐ திங்க் இது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் காஸ்டில் இருக்கிற ஒரு சீரியல். ஸோ எவ்ரிபடி டிசர்வ்ஸ் த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் தே ஷுட் கெட். பிகாஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க டு பி தேர். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆதிரையாக இருக்கட்டும், அவங்க யமுனா ரோல் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு படிக்கிற பொண்ணு ஒரு பர்சன் கிட்ட இருந்து காப்பாற்றிருக்காங்க நிவின். அவங்க மேலே அந்த டைம் ஒரு லவ் டெவலப் ஆகிடுச்சு. அதில் வந்து அவங்க அதே ஒரு சென்ஸ் ஆஃப் இம்மெச்சூரிட்டியோடையே வீட்டில் அடம் பிடிச்சி சூசைட் வரைக்கும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதுக்காக அவங்கள போட்டு எல்லா பேஜ்லேயும் ரோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லைல்ல. அண்ட் நிவின் பாவம் என்னங்க பண்ணார், அவர் காவேரியை சின்சியராக லவ் பண்ணார், அந்த வீட்டில் எல்லாருக்கவங்களுக்கும் நல்லது நினச்சாரு. அவரை போட்டு திட்டாத வார்த்தை இல்லை. எனக்கு திருப்பியும் சொல்லி இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்க்கு முன்னாடி திருப்பியும் கஷ்டப்படுறதுக்கு வேண்டாம். எனக்கெல்லாம் கண்ணில் வந்து இது என்ன சொல்கிறது ரத்த கண்ணீர் வரும் நிவினை பற்றி ஏதாவது சொன்னால். ஓகே. நான் அந்த மாதிரியான நிவின் ஃபேன். பட் அகெயின் வீகா இஸ் டெஃபினெட்லி கிரியேட்டிங் மேஜிக், இஸ் நோ டவுட். ஓகே. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட ரெண்டு பேரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் காவேரி வந்து லக்ஷ்மி பிரியாவால் மட்டும்தான் காவேரியை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஓகே.
ஷீ இஸ் பீன் ஃபினாமினல், சிம்பிளி ஃபினாமினல். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லைக் 529 எபிசோட்ஸ் ஃப்ரைடேயோட போயிருக்கு. And her journey has been just smooth and remarkable. And then the மெருகேறிட்டே தான் போறாங்க. Okay, so she's such a refined actress, and thank you PB sir for giving her to us. Thank you. And இப்போ எங்களால கொண்டாட முடியுதுல்ல, எங்க காவேரின்னு எங்களால கொண்டாட முடியுது. So and ராகினி, okay. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப அப்படியே ஃபெரோஷியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பிபி சார் மேலே ரொம்ப பாசம் போல இருக்கு. ஸோ ஷி வாஸ் ட்ரைங் டு ஓகே அக்கா டென்ஷன் ஆகாதீங்க அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஹர் பீயிங் ஹர் செல்ஃப் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் அந்த வைப், ஓகே, wherever she is. அது நான் நிஜமாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ எபிசோட்ஸில் வந்து விஜயும் ராகினியோட கான்வர்சேஷன்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். அங்கே அப்படியே பயங்கரம் அப்படியே பற்றிக்கிட்டு போகும். அண்ட் வாட் எவர் ஷி சேஸ், அந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் லைக் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கப்பா அப்படின்னு இருக்கும். அண்ட் பிரில்லியன்ட் ராகினி தேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து விஜயோட மைண்ட் வாய்ஸுக்கே சில ட்ராக்ஸ் பார்ப்பேன். ஆர்வக்கொள்ளரு, அப்புறம் வந்துட்டு லூஸ் இல்லை முக்கா லூஸு, அதுக்கு நிறைய அந்த மாதிரி சொல்லுவீங்கல்ல, காவேரி அப்படி கூப்பிடுறது. அதனால லைக் த வே யூ டூ இட், த வே யூ இமோட் இஸ் ஜஸ்ட் லைக் பிரில்லியன்ட். ஓகே, ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது சார். நீங்கள் வந்து மல்டி ஸ்டாரர் காஸ்ட் பண்ணிவிட்டு பேசிக்காக இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த லொக்கேஷன் ப்ரெமிசஸ் ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் பாவம் நீங்கள் நிவினை மட்டும் வேறு வீட்டில் வச்சு விட்டுட்றீங்க. அதனால ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சீனாவது காட்டலாம் நீங்கள் டெய்லி, ஓகேயா? இப்போ அன்டில் ஹி ஹிட்ஸ் த பிகர் ஸ்க்ரீன் ஒரு வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு நாங்கள் பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் அந்த வேறு லொக்கேஷனும் பிரித்து கொண்டு போனனால லைக் we like him a lot, but we don't see him on the screen. அதுக்கு பேசாம நீங்கள் ஒரு வில்லனாகவே ஆக்கியிருக்கலாம் சார். ஓகே, அட்லீஸ்ட் நான் அந்த டைம் அது அந்த ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்திருக்கும் ஃபார் விஜய் அண்ட் நிவின். ஐ ரியலி மிஸ் தட். அண்ட் நீங்கள் 100% இன்னும் ஜஸ்டிஸ் பண்ணல சார் மகாநதிக்கு. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் தேர் yetன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம் சார். ஓகே, தெரில. நான் மேலும் வர எபிசோடில் உங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் 100% கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது தான் என் டீம் ஒர்க் பண்ணுது. இந்த கதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். என் டீம் பிரியா தம்பியாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் வெங்கடேஷ் பாபுவாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இதுக்கு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ இந்த கதையில் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணிருப்போம். பட் உங்களோட கிளாரிட்டியுமே நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறேன். நான் இப்போ வர கட்டங்களில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே ஒரே வீட்டில் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும் சார். எங்களுக்கான ஃபேவரட் ஆக்டர்ஸோட ஸ்பேஸ் பார்க்கும்போது நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதுதான் விக்டரி. See, the thing is, நீங்கள் செலிப்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க தெரியுமா? அந்த 4 பேர் வந்து ஒன்றா அப்படி ஒரு வீட்டில் இருக்கணும், நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த செலிப்ரேஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த செலிப்ரேஷனை தாண்டினதுக்கப்புறம் யூ won't love மகாநதி. அது ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த செலிப்ரேஷன் தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் இந்த சீரியல் எதுக்கு நம்ம பார்த்துட்டு அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஏறும். அடுத்த சீரியலுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணுவீங்க. அதுக்காக தான் வந்து கதையை வந்து நம்ம என்ன பெஸ்ட், நம்ம வந்து இதை ட்ராமா பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெஸ்ட் நம்ம வந்து இதில் சேர்க்கலாம். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், நான் ஒரு விக்ட்ரி நம்ம கிடைக்குது அப்படின்னா we need to enjoy the victory. அதை நம்ம சந்தோஷமாக நம்ம வந்து அந்த விக்ட்ரியை என்ஜாய் பண்ணோம். அந்த விக்ட்ரி உடனே ஒரு நாள் ஒரே வாரத்திலேயே அந்த விக்ட்ரி போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு என்னடா விக்ட்ரி நம்ம ஜெயிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா, இவங்க 4 பேரும் ஒன்றா எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்பாங்களா, அதெல்லாம் வந்து ஒரு விக்ட்ரியை நோக்கி போகிற ஒரு விஷயம். ஸோ அந்த விக்ட்ரியை நோக்கி போகிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து ஆர்வமாக எப்போ சேருவாங்க, என்ன பண்ணுவாங்க, இவங்க 4 பேர் எப்போ ஒன்றா வீட்டுக்கு மீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னா நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணோடனே தட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்காக தான் நான் இல்லை, நீங்கள் சுவாரஸ்யத்தை நாடி அந்த பயணத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சுவாரஸ்யத்தை ரொம்ப நாடி போகிற நேரம் அந்த ஆடியன்ஸே உங்களை விட்டு ரொம்ப தொலைவாக போயிடுவாங்க சார். ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கு தான் ஒரு டீம் விஜய் டிவியில் இருக்காங்க, ஒரு ரிசர்ச் டீமே இருக்காங்க.
ஸோ இது வந்து நாங்கள் மட்டுமே இங்கே உட்காந்துருக்கவங்க மட்டுமே பண்ணுற ஒரு வேலை இது கிடையாது. இதில் ஒரு பெரிய டீம் இன்வால்வ் ஆயிருக்கு. ரிசர்ச் டீம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் மக்கள்கிட்ட போயிட்டு ரிசர்ச் பண்ணி என்ன போயிட்டுருக்கு, இப்போ இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வாரம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ரிசர்ச்சில் வந்து ஏதோ நெகட்டிவாக டவுன் ஆகுது அப்படின்னு தெரியும் போது வில் டூ இட். அண்ட் என்ன சொல்கிறது, தாத்தாவோட ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் லாட். அண்ட் உங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் வித் சுவாமி சார் இஸ் ஜஸ்ட் ஆசம். அப்புறம் நர்மதா வந்து நிறைய அவங்களுக்கு டைலாக்ஸ் கிடையாது பேசுகிறதுக்கு, பட் அவங்க கண்லேயே அவ்வளோ எமோட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி காவேரி வந்து பங்கமாக வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மாட்ட. ஸோ ஆக்சுவலாக மனசு ரொம்ப துடிச்சு இது பண்ணுறது வந்து நர்மதா தான் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ ஒருத்தர் 2 பேர்னு பிரித்து சொல்ல முடியாது. அண்ட் கங்கா 3 கங்காவில் இவங்க தான் அல்டிமேட். ஓகே, இவங்க இந்த கேரக்டருக்கே செஞ்ச மாதிரி இருக்காங்க. அதனால அண்ட் கம்ருதன் ஆஸ் யூஷுவல். ஆனால் கம்ருதன் வந்து இப்போ வந்து சுவாமி மேலே கை வச்சுட்டாரு. நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணி பேசினாலே எங்களை வந்து ஃபுல் ஃபேமிலி டேமேஜ் சார். எங்கள் வீடுலாம் ஃபுல் ஃபேமிலி டேமேஜ். ஓகேயா? ஆக்சுவலாக அவங்க எல்லாரோடையும் நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு வாரமாகவே நான் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டேன். அன்சீன் அப்போது சுவாமி ப்ரோ ஜஸ்ட் டூ இட் ப்ரோ அப்படின்னா, ப்ரோ எப்படி ப்ரோ, ஏன்னா ரொம்ப வி வேர் லைக் ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்ச நாள்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஐ வென்ட் டு ஹிஸ் பர்த்டே ஆன் ஹிஸ் லைக் டு ஹிஸ் ஹோம். அப்புறம் வந்து சார் வந்துட்டு பண்ணுறா அப்படின்றாங்க. எனக்கு வரல சீன். ஆனால் வந்து அடிக்கிறேன், பட் வந்து ஒரே சீனாக முடிச்சிருங்க, அடிங்க, ஆக்சுவலாக அடிங்க அப்படி சொன்னாங்க. பிகாஸ் இட்ஸ் லைக் யூனோ ஐ யூஸ் டு பிரிட்டன் வென் பிஃபோர் சீன்ஸ்லலாம் எப்படின்னா ஐ யூஸ் டு பிரிட்டன் லைக் ஐ எம் ஹிட்டிங் சம்படி. ஸோ இதில் வந்து இட் ஷுட் ஆக்சுவலி லுக் வெரி ரியல். இந்த மாதிரி வந்து இட்ஸ் வெரி சீரியஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சது. ஐ ஹாவ் டு டூ இட் எனிவே. ஸோ அது முடிச்சுட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபேஸ் ஹிம் பிகாஸ் ரியலி வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் வந்து ப்ரோ விடுங்க, சில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் எப்போவுமே. அது உங்களை விட எனக்கு தான் ஃபீல் அதிகமாக இருந்தது. இல்லை சார், நீங்கள் வந்து 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வீக்கா ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. இல்லை, ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வச்சு செஞ்சுட்டு போகிறாங்க நம்மள எல்லாரையும். At the end of it all, we are actors. We get paid to do what we do on screens. So அதை பர்ஃபெக்ஷனாக நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். In fact, he was very hesitant to hit me on screen. பிரவீன் சார் 2-3 வாட்டி சொன்னதுக்கு அப்புறமும் he was still hesitant. And I triggered him up. நான் சொன்னேன், ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி பண்ணலாம் bro, that's when this will come out well அப்படின்னு. பிரவீன் சார் also said the same thing. We did a monitor and then it came out. So you see a serial as a serial, we are trying to bring you a story. It's just a story. So nobody's going to take it personally at the end of the day. So audience-க்கு சொல்கிறேன், co-starsக்கு சொல்கிறேன், it's just a story. நாங்கள் ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ரொம்ப பர்சனலாக எடுத்துக்குவானா, அவ்வளோதான். சார் எனக்கு நல்லா புரியுது. வீக்கா ஃபேன்ஸ், திஸ் ஆன்சர் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் யோர் ஃபேவரட் ஸ்டார். சார் அப்புறம் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், அஜய்க்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுங்க. பிகாஸ் ஹீ இஸ் அ வெர்சடைல் ஆக்டர். அவர் ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து மாதக்கணக்கில் அவரை காட்டவே மாட்டேங்கிறீங்க. அதனால அது கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஷூர். So that's it sir. All the best. Thank you. பாப்போம் இன்னொரு 500 shows எப்படி போகுதுன்னு. Thank you so much. Ma'am, Thank you. First of all, thank you so much. அவங்க வந்து இப்போ வரையும் அட்ரஸ் பண்ணது நிவின்காக மட்டும்தான் அவங்க நிற்கிறாங்க, ருத்ரன் பிரவீன்காக இல்லை. அவங்கள அந்த எஸ்எஸ் மியூசிக்கோட வீடியோ கீழே அவங்கள எப்படி திட்டினாங்கன்றது எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் நோட் பண்ணுவோம். அப்படி இருந்தும் அவங்க நிவின்காக இப்போ வரையும் வந்து நிற்கிறாங்கன்னா நாங்கள் பண்ண ஒரு டீம் ஒர்க் இவ்வளோ பெருசாக வந்து ரீச் ஆயிருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. தேங்க்யூ மேம். And you deserve that because of your hard work. All the best. All the best team. ஆமா, wonderful team. அதுல no doubt. Thank you. ஆக்சுவலி இந்த இவெண்ட் நம்மளுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கல்ல சார், ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்ததே உங்கள் 2 பேருக்குமான அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் தான். மேம் இந்த வாட்டி நான் நடுவுலேயே வரல மேம். ஓகே ஓகேவா? எனக்கு நானும் ரொம்ப ஹீட்டடாக இல்லை. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் சார் ஞாபகம் வந்தது. இப்போ நினச்சிருந்தா இந்த மீட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், யூனோ, பிகாஸ் அவள் உங்களை எவ்வளோ பேஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நோட் பண்ணோம். நான் இங்கே வந்து உங்களை பார்த்த உடனே ஐ வாஸ் ஒண்டரிங் வாட் யூ கோயிங் டு ஆன்சர். நான் வந்து சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு. பட் ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே மாறவே இல்லை, ரைட்? அது உங்களோட பர்சனல் சான்ஸ். பட் மேடை நாகரிகம் கருதி நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக யாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்து பேசுனீங்க. ஸோ உங்களை மாதிரி ஃபேன்ஸ் தான் வந்து மகாநதிக்கு, யூனோ, வி நீட் மோர் ஆஃப் யூ பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். There are so many fans like me. மேபி அவங்களால வேறு தூரத்தில் இருக்காங்க, வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. நாங்கள் சென்னையிலேயே இருக்கோம். இது வந்து எங்கள் நிவின்காக பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ண போகிறோம். தேங்க்யூ.
சாரி, நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். பட் அவங்க சொன்னதுக்கு அவங்க ஜென்ரலைஸ் பண்ணி விகா ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. விகா ஃபேன் பேஜஸ் அட்மின்ஸ் எல்லாம் இன்னும் இன்டர்நேஷ்னல் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களால வர முடியலன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். போய் பர்சனலாக கொஷின்ஸ் கேட்காதீங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணாதீங்க. அப்புறம் ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. பிளாக் ஷிப் அவார்ட்ஸ்க்கு வி voted ஃபார் நிவின், வி voted ஃபார் காவ்யா, வி voted ஃபார் கங்கா. ஸோ நாங்கள் எல்லாருக்குமே தான் ஓட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ விகா ஃபேன்ஸ், ஏன்னா நான் சொல்கிறேன், குட் விகா ஃபேன்ஸ் தே won't hurt others as Kaveri said. ஸோ நாங்கள் வந்து we love you all and we love you all whole Mahanadi team, not only Vijay Kaveri, we love you all. அதே மாதிரி இப்போது நம்ம விஜயை பொறுத்தளவில் இப்போ ஒரு 1 மந்த்தாக கொஞ்சம் ஒரு எமோஷனல் சீன்ஸ் அழுதுட்டுருக்கிறாரு, அது யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விகா ஃபேன்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. பட் அது எனக்கு ஐ டோன்ட் அக்ரி தட். ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போது ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக வந்தார். இப்போ போக இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அது இடையில லவ் இருந்தது, இப்போ எமோஷன் இருக்குது. இப்போ தான் இஸ் டூயிங் வெரி ஆசம், அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு பெர்ஃபார்மன்ஸு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எமோஷனல் சீன்ஸில் இவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு பையன்கிட்ட இவ்வளோ லவ் இருக்கா, இவ்வளோ ஃபீல் இருக்குதா, காவேரியை நினச்சிட்டு அவர் ஃபீல் பண்ணுறது, அலறது, நான் போய் அவருக்கு ஆறுதல் சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸையும் பாருங்கள். ஸ்கிரிப்டில் வந்துட்டு இவங்க பிரியாதம்பி மேடத்தை பொறுத்தல அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை. பட் அவங்க என்னென்னா ஒவ்வொரு கேரக்டரையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி தான் அவங்க கேரக்டரை மூவ் பண்ணுவாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி போயிட்டுருக்கு. ஆனால் என்ன அது நம்ம ஒரே சைடு நின்று பார்க்குறோம். நம்ம வீக்கா சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற வரைமையில் அவங்க ஆளக்கூடாது, சிரிச்சிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற பார்க்குறத தாண்டி இது ஸ்டோரி, இந்த கதையில் இதுவும் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது மாறும் ஃபியூச்சரில், மறுபடியும் இது மாறும். இது நான் சொல்லலை, இப்போ இதுதான் அதுதான் நேச்சர் அது. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் ஒன்று ரெப்ரசென்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த வீக்கா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது நாங்கள் வந்து எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இந்த வீக்காக ஒரு கரிஷ்மா இருக்குங்க, அதை வந்து ஒத்துக்கணும். ஏன்னா வந்து நான்லாம் இன்ஸ்டாலாம் பார்த்ததே கிடையாது. இந்த வீக்கா ஃபேன் பேஜஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்மின்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய மெசேஜஸ்லாம் போடுறாங்க. அப்போ எனக்கும் யாருன்னு தெரியாது, அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, நீ எதுக்கு பரீட்சைக்கு படிக்காம இந்த எடிட்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு அந்த அட்மின் சொல்றாங்க, இல்லை நான் இந்த எடிட்டை போட்டுட்டு போனேன்னா சந்தோஷமா படிப்பேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆகி பண்றாங்க. இப்போ ஒரு கமலுக்கு ஒரு ரஜினிக்கெல்லாம் ஏன் இப்படி ஃபேம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அது மாதிரி இவங்க கிட்ட ஏதோ ஒரு கரிஷ்மா இருக்கு, அந்த கரிஷ்மால பண்றாங்க. இப்போ வந்து நான் வந்து பர்சனலா சொல்றேன், இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நாங்க வந்து எங்களுக்கு கிடைக்கிறதே 1 டே தான், நாங்க ஓடி வரோம் அப்படின்னா இந்த பிள்ளைகள் முகத்தை பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேங்க, நான்லாம் வந்து சீரியல் பார்த்ததே கிடையாது, என்ன சீரியல் பார்க்குற அளவுக்கு எனக்குலாம் நேரம் கிடையாது. ஏதோ ஒரு நாள் நாங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டோம் அந்த சீரியலை, பிடிச்சிட்டு இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எங்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறதுனால தான் போகிறோம். ஆனால் இன்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறவங்க வீக்கா ஃபேன்ஸ் கிடையாது. இங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறோம், ஒவ்வொருத்தருமே, அதுவும் எங்கள் தாத்தான்னு வருது எனக்கு. பட் அந்த சீனெல்லாம் அவங்க டயலாக்ஸு, அந்த பாரி ரைட்டர் எழுதியிருக்க டயலாக்லாம் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கு. அதுவும் அவங்க சொல்கிற சில சீன்ஸ் எல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்த்தா அந்த வார்த்தைகள் வந்து எங்கள் மனசோட கனெக்ட் ஆகுது. அதனால வீக்கா ஃபேன்ஸ் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ண சொன்னாங்க சரியா. அவங்கள நீங்க யாரும் கேவலமா சொல்ல வேண்டாம். அவங்க வந்து இவங்களை விரும்புறாங்க, இவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க, அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதனால வந்து ஆனா நாங்க ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் ரெஸ்பெக்ட் பண்றோம், எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. நீங்க தான் சொன்னீங்கல்ல, நீங்க எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கிட்டாங்கன்னு. சூப்பர் டீம் சார், சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீரியலை நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது சார். சூப்பர் சார். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.